திருவாரூரில் தபால் பிரிப்பகத்தை மயிலாடுதுறை அலுவலகத்துடன் இணைக்கும் நடவடிக்கையை கைவிடக் கோரி 7ஆம் தேதி போராட்டம் நடைபெறவுள்ளது. திருவாரூரில் அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்புகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருவாரூர் தபால் பிரிப்பகத்தை மயிலாடுதுறை அலுவலகத்துடன் இணைக்கும் நடவடிக்கையை கைவிடக் கோரி டிசம்பர் 7ஆம் தேதி திருவாரூரில் உள்ள தலைமை அஞ்சலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையிலிருந்து பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 4வது முறையாக வெள்ள நிவாரண அத்தியாவசிய பொருட்களை மாவட்ட ஆட்சியர் அனுப்பி வைத்தார். சென்னை, கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெஞ்சல் புயலால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அரிசி, குடிநீர், பருப்பு, பிஸ்கட் உள்ளிட்டவைகளை புதுக்கோட்டை மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, பேரூராட்சித்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அருணா கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஸ்ரீரங்கத்தில் மண்சரிவில் சிக்கிய மாநகராட்சி ஊழியர் சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு உயிருடன் பத்திரமாக மீட்கப்பட்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் அருகே பள்ளம் தோண்டி குடிநீர் குழாய் பணிகள் மேற்கொண்டபோது மண்சரிவு ஏற்பட்டதில் திருச்சி பெரிய மிளகு பாறையை சேர்ந்த செல்வம் என்ற மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் சிக்கியுள்ளார். புதிய பாதுகாப்பு வழிமுறைகளை கையாளாமல் மாநகராட்சியினர் பணிகளை மேற்கொண்டதால் ஒப்பந்த ஊழியர் மண்சரிவில் சிக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் மண்ணில் புதைந்த தொழிலாளியை 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உயிருடன் மீட்டனர். உயிருடன் மீட்கப்பட்டவரை சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இனி வரும் காலங்களில் இதுபோன்று நடைபெறாமல் இருக்க பணியில் ஈடுபடும் போது உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. திருச்சி அருகே குணசீலம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவில் திருப்பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே குணசீலம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவில் தென் திருப்பதி என பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் திருப்பணி தொடக்கம், பசுமாடம் துவக்கம் மற்றும் காணிக்கையாக வரப்பெற்ற தங்க நகைகளை ஒப்படைத்தல் உள்ளிட்ட பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்ட பொதுமக்களுக்கு மொத்தம் ரூபாய் 68.87 லட்சம் மதிப்பிலான வெள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மழையின் காரணமாக வீடுகள் சேதமடைந்த பயனாளிகளுக்கு நிவாரண உதவித்தொகை மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நிவாரணப் பொருட்களை வழங்கி அமைச்சர் பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினார். முன்னதாக நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட பொதுமக்களுக்கு ரூபாய் 10.33 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வகையான நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லும் வாகனங்களை கொடியசைத்து அனுப்பி வைக்கப்பட்டது. ஓமலூர் சட்டமன்ற தொகுதியின் வெள்ள பாதிப்புகளை மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாலுகாவில் பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் பல 100 ஏக்கர் விவசாய நிலங்கள், பாலங்கள் சேதமடைந்துள்ளன. சரபங்க ஆற்றின் கரைகள் உடைந்து நெல், மஞ்சள், கரும்பு, வாழை, மரவள்ளி உள்ளிட்ட பயிர்களும் அழிந்துவிட்டது. இந்த நிலையில் மேட்டூர் பாமக எம்எல்ஏ சதாசிவம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கரைகள் உடைப்பு, வயல்கள், பயிர்கள் சேதங்கள் நிரம்பிய ஏரிகளை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து தாசில்தார், ஊரக வளர்ச்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது சரபங்க ஆற்றின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். கம்பத்தில் ஆங்கூர் ராவுத்தர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கல்வெட்டை எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன் திறந்து வைத்தார். தேனி மாவட்டம் கம்பத்தில் ஆங்கூர் ராவுத்தர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய கல்வெட்டை தேனி எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன் திறந்து வைத்தார். கடந்த 1960ஆம் ஆண்டு கம்பத்தை சேர்ந்த ஆங்கூர் ராவுத்தர் என்பவர் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு தரப்பில் பள்ளி கட்டுவதற்கு நிலம் தானமாக வழங்கியுள்ளார்.
இதற்காக அவரது பெயரையே பள்ளி துவங்கப்பட்ட நாள் முதல் பள்ளி ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டு வந்துள்ளது. ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக AR என்று பெயர் சுருக்கம் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு வந்த நிலையில் முழு பெயரை பயன்படுத்த வேண்டும் என பல்வேறு இடங்களில் கோரிக்கை விடுத்ததை அடுத்து தேனி MP தங்க தமிழ்ச்செல்வன் மாவட்ட கல்வித்துறை அதிகாரியிடம் ஆவணங்களின் அடிப்படையில் பெயரை பதிவு செய்ய வலியுறுத்தினார். இதனையடுத்து ஆங்கூர் ராவுத்தர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி என்ற வாசகம் முழுமையாக இடம்பெற்றது. மேலும் பள்ளியில் புதிய கல்வெட்டினையும் திறந்து வைத்தார். கல்வெட்டு திறப்பு விழாவில் கட்சி நிர்வாகிகள், பல்வேறு அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏரியூர் அருகே பரிசல் கட்டணம் உயர்வை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த நாகமரை பரிசல் துறையிலிருந்து சேலம் மாவட்டம் செல்ல ஆற்றை கடந்து செல்ல வேண்டியுள்ளது. இதற்கு பரிசல் இயக்க 3 ஆண்டுக்கு ஒருமுறை சேலம் மாவட்டத்திற்கும் தருமபுரி மாவட்டத்திற்கும் டெண்டர் விடப்படுவது வழக்கம். சென்ற ஆண்டு டெண்டர் விடப்பட்டு ஒரு நபருக்கு 15 ரூபாயும், இருசக்கர வாகனத்திற்கு 30 ரூபாயும் என வசூலித்து வந்தனர். இந்நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற ஏலத்தில் ஒரு நபருக்கு 20 ரூபாயும், இருசக்கர வாகனத்திற்கு 40 ரூபாயும் என கட்டணத்தை உயர்த்தி வசூலித்ததால் சுற்றுவட்டார பகுதிகளான ஏரியூர், நாகமரை, ஓட்டனூர், வத்தலாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் கட்டண உயர்வால் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனுக்கள் கொடுத்தாலும் குற்றச்சாட்டு வைத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் நெருப்பூர் பேருந்து நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த ஏரியூர் BDO சம்பவ இடத்திற்கு வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதில் வருகின்ற 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை சரி செய்வதாக உறுதியளித்தனர். அதன் பின்னரே பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். வேலூரில் வாகன ஓட்டியை தாக்கி தகாத வார்த்தைகளால் பேசிய வேலூர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரின் வீடியோ வைரலாகி வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் போக்குவரத்து உதவி காவல் ஆய்வாளராக பணிபுரியும் ரஜினி என்பவர் வாகன ஓட்டி ஒருவரை துரத்தி சென்று அடித்து தகாத வார்த்தைகளால் பேசியதாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலானது. அந்த வீடியோவில் பதிவிட்டுள்ள நபர் அவரின் செயல் பொதுமக்களுக்கிடையே காவல்துறையின் மீது உள்ள மதிப்பை குறைக்கும் வகையில் உள்ளதாகவும், இதுகுறித்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். என்ன நீதாச்சுன்னா இது யாராச்சு யார் கையை போட்டு முறுக்குங்க? நீதானாச்சா ரஜினிகாந்த்? நீதானாச்சா எதுக்கத்தாடி யார் நடிக்குது? யார் நடிக்குது? நீ யார் மிஸ்டர்? நீதாச்சா லைசன்ஸ் இல்ல இது போடு. எதுக்காச்சு நீ பப்ளிக் அடிக்குது? யாருக்கு உங்களுக்கு வேலை கொடுக்குது? நீ கம்ப்ளைண்ட் நீ ஏன் ஆச்சா? இப்ப இதுனாது என் கையா முறுக்குன இதுனாது இது என் கை எங்க அச்சுட்டாரு. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் 5 மாத பெண் குழந்தை அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உதவி கேட்டு ஊர் பொதுமக்கள் நிதி திரட்டி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த மதியழகன், சௌந்தர்யா தம்பதியினருக்கு நித்விக் ரோஷன் என்ற மகனும் வர்ணிகா ஸ்ரீ என்ற 5 மாத பெண் குழந்தையும் உள்ளனர். இந்த நிலையில் வர்ணிகா ஸ்ரீக்கு கடந்த 1 மாதத்திற்கு முன்பு தலை நிற்காமல் கை கால் அசைவு இல்லாமல் இருந்துள்ளது. இதனையடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தையை காண்பித்துள்ளனர். குழந்தைக்கு ரத்த பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் குழந்தைக்கு முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு நோய் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த வினோத நோய் கோடியில் ஒருவருக்கு வரும் எனவும், இதற்கான மருந்து 16 கோடி ரூபாய் இருக்கும் என்றும், இந்த மருந்தை 1 மாதத்திற்குள் செலுத்தவில்லை என்றால் குழந்தை 6 மாதத்தில் இறந்துவிடும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து செய்வதறியாது திகைத்த பெற்றோர்கள் இதுகுறித்து சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்ட நிலையில் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனையடுத்து நன்னிலம் பகுதியில் உள்ள நாளைய பாரதம் என்கிற தொண்டு அமைப்பை சேர்ந்த இளைஞர்கள் குழந்தையின் நிலையை விளக்கும் விதமாக துண்டு பிரசுரங்கள் தயார் செய்து பேருந்து, வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நிதி திரட்டி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.